4.
मुआ, हमको बचाने मुक्ति दिलाने यीशु सलीब पर मुआ। यीशु का नाम है सारी जमीन पर, जिससे हम पाते उद्धार। आसमानों के नीचे लोगों के बीच में कोई दूसरा नाम नहीं है। आसमानों के नीचे लोगों के बीच में कोई दूसरा नाम नहीं है।
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். யோபு 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆமென். காயம். நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் காயங்களை நாம் பார்த்துருக்குறோம், பட்டிருக்கிறோம். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேதனை இல்லையா? அது நினையாத நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் வரும். சைக்கிளில் சில சமயத்தில் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து அல்லது ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி சில காயங்கள், அது பல நாட்கள் ஆனாலும் அதோடைய வேதனைகளை சில சமயத்தில் அனுபவிப்போம். அதோடைய தழும்புகளை நம்ம பார்க்க முடியுது. ஆக மொத்தம் எல்லாருமே ஏதோ ஒரு காயத்தில் நம்ம போயிருக்கிறோம். ஆனால் நான் நம்முடைய தேவனை எப்படி பார்க்கிறேன் என்றால்,
நம்முடைய காயங்களுக்கு அவர் ஏற்ற மருந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மீண்டும் நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காயங்களுக்கும் அவர் மருந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சில சமயத்தில் நம்ம விழுந்து சில காயங்கள் வரலாம். சில சமயத்தில் சில மனிதர்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் சில காயங்கள் வரலாம். சில காயங்கள் சரீரத்தில் இருக்கலாம், சில காயங்கள் நம்முடைய மனதளவில் இருக்கலாம். சில காயங்கள் நாம் பார்க்கும்படியாக இருக்கும், சில காயங்கள் நாம் பார்க்க முடியாது. ஆனால் அதோடைய வேதனையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருப்போம். அநேக சமயத்தில் நம்ம கொண்டு வருகிற நம்ம வாழ்க்கையில் நம்ம மூலமாய் வருகிற காயங்களை காட்டிலும் மற்ற மனிதர்கள் மூலமாய் வருகிற காயங்கள் ரொம்ப அதிக வேதனையாக இருக்கும், ரொம்ப அதிகமான வேதனையாக இருக்கும். யோசேப்பு எகிப்தில் மிகப்பெரிய ஒரு பிரதானியாய் நிற்கும் போது தேசத்தில் எங்கும் பஞ்சம். அப்போ யோசேப்புடைய சகோதரர்கள் வருகிறாங்க, தானியம் கொள்றதுக்காக வரும்போது யோசேப்பிட்ட வருகிறாங்க, தானியம் வேண்டும் என்று கேட்குறாங்க. இந்த காரியம் அவங்க கேட்கும் போது இது தான் யோசேப்புன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யோசேப்புக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, இது தான் என்னுடைய சகோதரர்கள். ஏன்னா யோசேப்பு அவர்களால பல காயங்களை அவர் வாங்கியிருக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது என்றால், காயம் வாங்கினவர்களுக்கு தெரியுது யார் நம்மளை காயப்படுத்தினார்கள் என்று. காயப்படுத்தினார்களே அவர்களுக்கு தெரியவே தெரியலை. இவங்களைத்தான் நம்ம காயப்படுத்தணும், இவங்களைத்தான் நம்ம உபத்திரத்துக்குள்ளே அமுத்தணும் என்று சொல்லி அவங்களுக்கு புரியலை, தெரியலை. யோசேப்புக்கு தெரியுது, இவன் தான் என்னை காயப்படுத்தினான், இந்த சகோதரனை காயப்படுத்தினான், இந்த அண்ணன் தான் என்னை காயப்படுத்தினான். ஆனால் அவங்களுக்கு தெரியவே இல்லை யோசேப்பு எவ்வளவு இவனை நம்ம கஷ்டப்படுத்தணும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு காரியத்தினால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அநேக பேர் நம்மளை காயப்படுத்திட்டு அவங்க மறந்துடுவாங்க. நம்ம முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம முன்னாடியே வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பட்ட காயங்களை நம்ம ஒரு நாள் மறக்கவே முடியாது. இன்றைக்கு என்னுடைய வார்த்தையினுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்ற மருந்தை என் தேவன் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஓகே, இந்த முதல் மருந்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சையான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்கு ஒரு மனுஷனை பார்க்குறோம். அவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். ஒருவேளை அவர் புறஜாதியாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாத மனிதராக இருக்கலாம். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் ஒரு சங்கடமான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் வருகிறது. திருடர்கள் வந்து அவனோட வஸ்திரங்கள், அவனுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் திருடிட்டு போயிடுறாங்க. அவனை குற்றுயிராய் போட்டுட்டு போகிறாங்க. ரோட்டு ஓரத்தில் பயங்கரமான காயங்கள், வேதனைகள் அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அந்த பக்கம் ஆசாரியன் வருகிறார், லேவியன் வருகிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு பார்க்காம போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சமாரியன் ஒருத்தர் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. லேவியனும் ஆசாரியனும் பார்த்துட்டு பார்க்காம போகலாம், ஆனால் நமக்காக ஒரு நல்ல சமாரியன் இயேசு உண்டுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காயத்தோடு நம்ம போராடி கொண்டு வேதனையை நம்ம சகிக்க முடியாமல் இருந்தாலும் நம் பக்கத்தில் வந்து நம்முடைய காயங்களை பார்க்கிற ஒரு நல்ல சமாரியன் நமக்கு உண்டு என்பதை இந்த நாளிலே நாம் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காயப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நான் 2 விதமான காயங்கள் அவன் வாழ்க்கையில்
பார்க்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். முதல் காயம் சரீரத்தில் இருக்கிறது, இரண்டாவது காயம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஓகே, இந்த முதல் காயத்தை பாருங்களேன். திருடர்கள் கண்டிப்பா ஒரு திருடன் வந்திருக்க மாட்டான், பல திருடர் வந்திருப்பாங்க. ஆமா, எந்த அளவுக்கு இவனை அடுத்திருப்பார் பாருங்களேன். அவனால் எந்திருக்க முடியல. அதாவது அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய, அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு அவனுடைய சரீரத்தில் அவ்வளவு காயங்கள், வேதனைகள், ரத்தம் வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, அப்ப எந்த அளவுக்கு காயங்கள் அவன் சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் பாருங்களேன். இப்ப இந்த காயங்களை கட்டுவதற்கு தேவன் தருகிற முதல் மருந்து, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், எண்ணெய் என்கிற மருந்தை அங்கு பூசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் உங்க சரீரத்தில் சில விதமான காயங்கள் இருக்கலாம். அது பல நாட்கள் உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கலாம். இந்த காயங்களிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதற்கு பலவிதமான மருந்துகளை நீங்க அப்ளை பண்ணி கொண்டிருந்தாலும், இந்த நல்ல நாளிலே தேவன் எனக்கு ஒரு நல்ல மருந்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. அதுதான் எண்ணெயா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த எண்ணெயை அங்கு பூசுறது நிமித்தமாக அவருடைய காயங்களில் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதை நாம் விசுவாசிக்க முடியுது. அப்ப நல்ல சமாரியன் அவருடைய தன்னுடைய பிரயாணத்தில் எப்பொழுதுமே எண்ணெய் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வெளிப்புறமான காயங்களை ஆற்றுவதற்கு அங்கு எண்ணெயை அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல அவருடைய உள்ளான சில காயங்கள் இருக்குது. ஏனென்றால் நான் வந்த பிரயாணம் ஆயிடுச்சு, என்னுடைய பொருட்கள் திருடப்பட்டு போயிடுச்சு, ஈவன் என் வஸ்திரத்தை கூட எடுத்துட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி ஒரு வேதனையான ஒரு காயங்கள் அவன் மனதில் போராடிட்டு இருப்பான் இல்லையா? சரீரப்பிரமான ஒரு காயம், மனதளவுல ஒரு காயம். இப்ப மனதளவுல காயங்களை போக்குவதற்கு அங்கு திராட்சை ரசம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காயங்கள் வந்தாலும் அதனை நிவர்த்தி செய்வதற்கு, அதற்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு என் தேவனிடத்தில் மருந்துகள் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை அது ஆசாரியர்களும் லேவியர்களும் பார்த்துட்டு பார்க்காம போனது போல இந்த நல்ல சமாரியனும் அப்படிப்பட்ட தெய்வம் அல்லங்க இவர். ஆமென். ஹல்லேலூயா. இவர் சிறந்த தெய்வமா இருக்கிறாருங்க. ஆமென். ஒருவேளை அது வனாந்திரத்தின் பாதையா இருக்கலாம், ஒருவேளை அது யார் உதவி செய்யக்கூடாத சூழ்நிலையா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருந்தாலும் என் இயேசு மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அவர் எண்ணெயை நம்ம மேல பூசி நம்மளுக்கு ஒரு சுகத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எண்ணெய் நம்முடைய கரத்தில் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க விசுவாசிங்க, அந்த காயங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயம் ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை தருவாராக. ஆமென். அன்றைக்கு பார்க்கும்போது ஈசாக்கு யாக்கோபை தன்னுடைய வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டார். இப்போ அனுப்பிவிடும் போது நான் வெறும் கையாய் வந்தேன் என்று சொல்றார் இல்லையா? கோலும் தடியுமாய் வந்தேன் என்று சொல்றார். ஈவன் உணவோ ஆகாரமோ அல்லது வஸ்திரம் கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய ஆபிரகாமுடைய பேரனாய் இருந்தாலும், ஈசாக்குடைய மகனாய் இருந்தாலும், ரெபெக்காவுக்கு பெரிய செல்ல பிள்ளையாய் இருந்தாலும், எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவன் எடுத்துக்கொண்டிருந்தாலும், இந்த நேரத்தில் அவன் கையில் ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறோம். ஆனாலும் அவன் கையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 28 அதிகாரம் ஆதியாகமம் 18 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எண்ணெய் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வழியில், அந்த பிரயாணத்தில், ஆமென், அந்த வனாந்திரத்தில் எங்க போகிறோம் என்று தெரியாத சூழ்நிலையில், எதிர்காலம் இருண்ட சூழ்நிலையில் அவன் கையில் வைத்திருக்கிறது ரெண்டே காரியங்கள். ஒன்று எண்ணெய், இன்னொன்று கோலை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வருகிற சில பாதைகளை, வருகிற சில காயங்களை கட்டுவதற்கு, சுகம் தருவதற்கு எனக்கு தேவையான ஒரு மருந்து அது எண்ணெயாய் இருக்கிறது. இரண்டாவது, உள்ளான என்னுடைய காயங்களை ஆற்றுவதற்கு திராட்சை ரசம் அங்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது வெளிப்புறமா காயமா இருந்தாலும் சரி, உள்ளான காயமா இருந்தாலும் சரி, அது மனிதர்களால் பார்க்க முடிந்த காயமா இருந்தாலும் சரி, மனிதர்களால் பார்க்க முடியாத காயமா இருந்தாலும் சரி, இங்கு டாக்டரால் பார்த்து அதற்கு மருந்து கொடுக்க முடிகிற காயமா இருந்தாலும் சரி, அவங்களால புரியாத சில காயமா இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற மெடிசனோ, இன்றைக்கு இருக்கிற மருத்துவமோ வெளிப்புறத்தில் இருக்கிற காயங்களுக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவங்களால முடியும். ஆனால் உள்ளான சில காயங்கள் இருக்கிறது. சில வார்த்தையினால நீங்க காயப்படுத்திருப்பாங்க. ஒருவேளை சில மனிதர்கள் உங்களை காயப்படுத்திருப்பாங்க. ஏன் உங்களை குடும்பம் உங்களை காயப்படுத்திருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை காயப்படுத்திருக்கலாம். அந்த தழும்பு உங்க இருதயத்துல ஒவ்வொரு நாளும் குத்தி கொண்டே இருக்கலாம். அந்த காயத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னு எவ்வளவோ நீங்க முயற்சி பண்ணுவீங்க, பல வருடம் ஆனாலும் அதனால வெளியே வர முடியல. சில சமயத்தில் சரீரத்தில் வருகிற சில காயங்கள் கூட அது மாறிவிடும். ஆனா உள்ள இருக்கிற காயங்களை அது ஆற்றுறதுக்கு யாராலும் முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் இருக்கிற அந்த
திராட்சை ரசத்தை, அதாவது இயேசுவின் ரத்தத்தை நாம் புசிக்கும் போது, நாம் எடுத்துக்கொள்ளும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஆமே நம்ம உள்ள இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற பல வேதனைகளையும் ஆற்ற முடியாத சில காயங்களையும் அது நீக்கி நம்மை சுத்திகரிக்க, நமக்கு ஆறுதல் தரக்கூடிய, நம்மை தேற்றக்கூடிய வல்லமை நிறைந்ததா இருக்கிறது அந்த இயேசுவின் ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். சோ முதல் மருந்து எண்ணெய், இரண்டாவது மருந்து திராட்சை ரசம். ஆமென். தேவன் நமக்கு தருகிற காயங்களை ஆற்றக்கூடிய மருந்து எண்ணெய், இரண்டாவதாக திராட்சை ரசம். ஆமென். மூன்றாவதாக பார்க்கும்போது அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 10ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மறுநாளிலே தான் புறப்படும் போது, யாரு? அந்த நல்ல சமாரியன் 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஆமென். நல்லா கவனிங்களே, இந்த நேரத்தில் ரொம்ப டச் மனதில் நம்ம தொட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. யாருன்னே தெரியாதுங்க, இந்த மனுஷன் யாருன்னே தெரியாது, ஆனால் அவ்வளவா இரக்கமுள்ளவராய் அந்த நல்ல சாமாரியன் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். கிட்ட வந்து அவருடைய காயங்களை எல்லாம் எண்ணெயினாலும் திராட்சரசத்தினாலும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில், ஒருவேளை கழுதையில் வந்திருக்கலாம், இந்த கழுதையில் அந்த பெயர் ஊரும் தெரியாத அந்த மனிதனை உட்கார வச்சு, இந்த கழுதைக்கு சொந்தக்காரராகிய இந்த சமாரியன், நல்ல சாமாரியன் நடந்து போயிட்டே இருக்கிறார். நடந்து போறாரு. அந்த மனுஷன் அடிப்பட்ட மனுஷன் வாகனத்தில் வருகிறார். இப்போ நேரம் எங்கே போகிறாங்க? சத்திரத்துக்கு போய் அவனை போய் அட்மிட் பண்ணுறாங்க. 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தான் மறுநாளிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக மொத்தம் ஒரு நாள் முழுவதும் இந்த மனுஷன் கூட இவர் நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலேயே உறவினர்கள், நண்பர்கள் சில சமயத்தில் கேட்போம்ல, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரம் வந்து உட்கார முடியுமானா யாரும் வரமாட்டாங்க, யாரும் வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஃபோனில் விசாரிப்பாங்க, வீட்டில் வந்து பார்ப்பாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கறதுக்கு இன்றைக்கி யாருமே ரெடி இல்லை. ஆனால் இந்த மனுஷன் பாருங்களேன், ஒரு நாள் முழுவதும் அந்த ஊர் பேர் தெரியாத அந்த காயப்பட்ட மனிதரோடு கூட தன்னுடைய நேரத்தை அவர் செலவு பண்ணுகிறார், மறுநாள் வரையும். அப்படிதானே வசனம் இருக்கிறது. அப்போ மறுநாளில் தான் புறப்பட்டு போகிறார். அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், மூன்றாவது தேவன் நம்முடைய காயங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மருந்து என்னன்னா, அவர் என்னோட கூட இருக்கிறது தான் அது பெரிய மருந்து. என்ன ஒரு பெரிய பாக்கியம் பாருங்களேன், இல்லையா? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு போகிற ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி அவர் இல்லைங்க, அவர் கூட இருக்கிறார், கூட இருக்கிறார். அப்படி ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக உதவிக்கு வேண்டும், இல்லையா? அது இது பயங்கரமான ஒரு அடிப்பட்ட ஒரு மனுஷன், இவரால் எதுவுமே தானாக செய்ய முடியாது. வாஷ்ரூம் போனாலும் சரி, தண்ணி குடிக்கணும்னாலும் சரி, சாப்பிட்ணுன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ஆளுடைய உதவி கண்டிப்பாக தேவை. அப்போ எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள ஒரு மனிதர் வேண்டும். எல்லாராலையும் செய்ய முடியாது இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த உதவிகள் காரியங்களை. யார் நேசிக்கிற ஒரு மனிதனுடைய உதவி நம்மளுக்கு வேண்டும். அந்த இடத்தை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்களேன், அந்த இரவு நேரம் போராடி இருப்பார் காயத்தினால, இல்லையா? வேதனையில் போராடி இருப்பார். ஊசி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, அதில் வேதனையில் போராடி இருப்பார். எனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு என்கிற வேதனை இருக்கும், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே என்கிற ஒரு வேதனை இருக்கும், நான் எப்போ வீட்டுக்கு போவேனே என்கிற வேதனை இருக்கும், இந்த நஷ்டமெல்லாம் திருப்பி லாபத்தை மாற்றுவதற்கு என்ன நான் முயற்சி பண்ணணுமோ என்கிற ஒரு வேதனை இருக்கும். இன்னும் எப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆவேன், இந்த காரியத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணம் யார் கொடுப்பா என்கிற பல கேள்விகள் அவன் மனசில் போராடி கொண்டிருப்பான். அதோட காட்டிலும் மனதில் உள்ள வேதனை, காயங்கள், சரீரத்தில் காயங்கள் என்று சொல்லி பல காயங்களை சுற்றி இருக்கிற நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லியிருப்பார், நல்ல சமாரியன், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட தான் இருப்பேன், இந்த இரவில் நான் உன்னோட கூட இருப்பேன், உனக்கு எல்லா விதமான உதவிகளை நான் செய்வேன். ஆமே. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவு முழுவதும் அந்த மனுஷன் அவரோட கூட இருந்திருப்பாருங்க.
ஆமென், ஹalleluya. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன், அவருடைய நாமம் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். ஆமென். நான் தனிமைப்பட்ட நேரத்தில், நான் அடிப்பட்ட நேரத்தில், நான் காயங்களோடு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில், வேதனை தாங்க முடியாத நேரத்தில் அவர் கூட இருப்பது, அவருடைய பிரச்சனை என்னோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய பலனா இருக்கிறது. என் இயேசு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 10 சொல்றாரு, ஈவன் நான் மோசேரு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர் ஆபிரகாமின் தேவனும், அவர் ஈசா கூட இருந்த தேவன், யாக்கோபு கூட இருந்த தேவன், யோசேப்பு கூட இருந்த தேவன், இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிரச்சனை என் பக்கத்தில் இருக்கிறது, எனக்கு ஒரு மிக சிறந்த மருந்தா இருக்கிறது. என்னால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன். அவருடைய பிரச்சனை எனக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய பிரச்சனையை வலது புறத்தில், அவருடைய பிரச்சனையை இடது புறத்தில், அவருடைய பிரச்சனையை பின்னாடி, எல்லா எப்பக்கத்திலையும் என் தேவனுடைய பிரச்சனம் என்னோட கூட இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லா கவனிங்களேன். இந்த முழு உலகமும், இந்த முழு உலகத்தில் இருக்கிற செல்வமும் ஆஸ்தியும் ஆசீர்வாதமும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், நான் தனிமையில் இருந்தாலும் என் கூட தேவன் இருக்கிறார் என்றால் அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. இயேசுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடமுதே அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது என்றால் தேவ பிரசன்னம் இயேசுவே என்னோட கூட இருக்கிறார்னு சொல்றாரு. இதை காட்டிலும் ஒரு சிறந்த மருந்து இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்க. என்னை விசாரிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தேற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆதரிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதனைகளோடு இருக்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய மருந்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆமென். நம்முடைய காயங்களுக்கு தேவன் தரும் மருந்து, முதல் மருந்து எண்ணெய், இரண்டாவது மருந்து திராட்சரசம், மூன்றாவது மருந்து தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்கிற வாக்கு தத்துவம் அவருடைய பிரசன்னமாய் இருக்கிறது. ஹalleluya. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்களேன். அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவர், ஆராதிக்கிறவர், பலி செலுத்துகிறவர், எல்லாமே சூப்பர். ஆனால் அந்த ஒரு முதல் சாப்டர்லேயே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. எதிர்பாராத சில காயங்கள், உபத்திரம், நஷ்டங்கள், துக்கமான காரியங்கள், செய்திகள் ஒவ்வொன்றாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய காயம் தெரியுமா? அவர் சொல்கிறாரு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இரவில் நித்திரை இல்லைன்ட்டார். அப்போ எந்த அளவுக்கு அவர் காயப்பட்டிருப்பார் பாருங்களேன். ஈவன் தண்ணி கூட குடிக்க முடியலனுங்கிறாருங்க, சுவாசிக்க முடியலனுங்கிறாருங்க. அவருடைய காயம் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்ல முடியாதுங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் அவருடைய காயங்கள், ஃபுல் பாடி பற்களால் நிரம்பி இருக்கிறது. இங்கே சொல்லிடுறதா, அங்கே சொல்லிடுறதா, அடுத்த சொல்லிடுறதா, வேதனை வேணா வேதனை, சொல்ல முடியாத வேதனை, சொல்ல முடியாத வேதனை. சரீரத்தில் மட்டும்தான் வேதனையா, மனதில் வேதனை இல்லையா? சொல்லவே முடியாதுங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டான் மனுஷன். சரி, அருமையான மனைவி இருக்கிறாங்க. மனைவி கொஞ்சம் நம்முடைய காயங்களுக்கு மருந்து தருவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா சொல்கிற வார்த்தை பயங்கரமான காயம், இருதயத்தை உடைக்கிற வார்த்தையாக இருக்கிறது. சாவுன்ட்டாங்க டைரக்டா. இது இன்னும் இந்த வார்த்தை பயங்கரமான காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்ப சரீரத்திலையும் காயம், இருதயத்திலையும் காயம், எல்லா விதத்திலையும் காயங்களால் சில தெய்வ மனிதர்கள் சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் அவர் 3.5 வருஷம் இந்த உபத்திரத்தின் பாதையில் போராடி கொண்டிருந்தார். 3.5 வருஷம் இந்த காயங்களில் போராடிட்டு கொண்டிருக்கிறார். நண்பர்கள் வருகிறாங்க, சரி கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு குற்றம் சமுத்துறாங்க. இன்னும் மேலே காயங்கள் அதிகமாகுது, வலி அதிகமாகுது, வேதனை அதிகமாகுது, காயங்கள் இன்னும் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன மருந்து தெரியுமா? யோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த காயத்தின் மத்தியிலும், இந்த வேதனைகள் மத்தியிலையும், இந்த இழப்புகள் மத்தியிலையும் யோபு தன்
சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய ஜெபம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்களேன். அப்போ நான் சொல்லுவேன், அந்த காயத்தை ஆற்றக்கூடியது யோபுடைய ஜெபம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லாருக்காகவும் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். இதுதான் யோபு செய்தார். அந்த வேதனையின் நேரத்தில் தன்னுடைய வேதனையை, தன்னுடைய காயத்தை, தன்னுடைய இழப்பை பார்க்காதபடி, பார்த்து நொந்து கொள்ளாதபடி, அதை குறித்து பேசாதபடி, எந்த ஒரு குறையும் குற்றமும் ஆண்டவரை பற்றி பேசாதபடி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு துதியின் ஆராதனையின் வார்த்தைகள் அவன் நாவல் வந்தது மாத்திரமல்ல, அதுதான் அவர் பட்ட காயங்களுக்கு மருந்தாய் மாறினது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் யோபுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கும்போது கடைசி அதிகாரத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு மீண்டும் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் என் தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள், அதிசயங்கள் எதுவுமே இல்லை. யோபு இழந்ததை பார்க்கிலும் அவர் பெற்றுக்கொண்டது 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அந்த காயங்களுக்கு மருந்து மனைவி கொடுக்கல, அவர் பட்ட காயங்களுக்கு மருந்து நண்பர்கள் கொடுக்கல, அவர் பட்ட காயங்களுக்கு மருந்து அவரிடத்திலிருந்தே ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். 5வது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாமா? இது யோசேப்புடைய லைஃப். 17 வயதில் இருக்கும்போது 2 தரிசனங்களை பார்க்கிறார். அந்த தரிசனத்தை கொண்டு போய் பெற்றோர்கிட்ட சொல்கிறாரு, சகோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் நிற்கிறாங்க. சரி விட்டுடலான்னு பார்த்தா விட முடியல. அந்த தரிசனம் இவரை இன்னும் அதிகமாக நெருக்க ஆரம்பிக்கிறது. அப்பா ஒரு நாள் சாப்பாடை கொடுத்து அண்ணன்மார்களை பார்க்க அனுப்பும் போது அண்ணன்மார்கள் அவனை பிடித்து வஸ்திரத்தை உரித்து அவனை குழியில் போட்டு மீண்டும் குழியிலேருந்து எடுத்து அங்கே போகிற இஸ்மவேலுடைய வியாபாரிகள் மத்தியில் அவனை விற்கிறாங்க. இப்போ அங்கே எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துக்கு ஒரு புதிய இடத்துக்குள்ளே போகிறாரு. ஒரு புதிய வேலை வருகிறது போத்திபார் வீட்டில். போத்திபார் வீட்டில் உண்மையாக இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி யோசேப் மேலே கண்ணை போடுறாங்க. அங்கேயும் வஸ்திரம் உரிக்கப்படுகிறது, ஒரு பொய் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த ஒவ்வொரு நேரத்திலையும் யோசேப்பை கேட்டுப்பா, ஏன் ஆண்டவரே அந்த தரிசனத்தை கொடுத்தீங்க? ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை? ஒவ்வொரு டைம் அவன் போராடிட்டு இருக்கும்போது அந்த காயங்கள்னால, சகோதரருக்கு கொடுத்த காயங்களால், வேலை செய்கிற இடத்துல வருகிற காயங்கள்னால, சிறைச்சாலையில் மூலமாய் வருகிற காயங்களினால், ஒவ்வொரு காயத்திலையும் அவர் ஏறெடுக்கும் போது கர்த்தர் சொல்வார், வெயிட் பண்ணு, உன் மேலே ஒரு தரிசனம் இருக்குது, வெயிட் பண்ணு, உன் மேலே ஒரு பரலோகத்தின் திட்டம் இருக்குது, உன் மேலே ஒரு திட்டம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, உன்னை கொண்டு நான் என்ன செய்யணுமோ நான் செய்வேன், கொஞ்சம் காத்துரு, கொஞ்சம் காத்துரு, தரிசனம் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும் என்கிற வார்த்தை அவருடைய காயங்களுக்கு அது ஒரு ஊந்து சக்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட தரிசனம் நிறைந்த வார்த்தை அவருடைய காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு போராட்டம் அவன் வாழ்க்கையில வந்தாலும், குழியிலிருந்து, வியாபாரிகள்ட்ட விற்கப்பட்டதிலிருந்து, போத்திபார் வீட்டிலிருந்து அவமானப்பட்டதிலிருந்து, அவன் பெயரை கெடுத்ததிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து இத்தனை பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில வந்தாலும் அவன் உயிர் போகவே இல்லை, அவன் ஜீவன் போகவே இல்லை, அவன் எந்த விதமான நஷ்டம் அடையவே இல்லை. காரணம் அவன் மேல இருந்த தரிசனம் நிறைவேறணும் அல்லவா? ஆகவே எந்த ஒரு காயம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்வாரு, வெயிட் பண்ணு, உன் மேல இருக்கிற தரிசனம் நிறைவேறணும், உனக்காக ஒரு திட்டம் இருக்கு, உனக்காக ஒரு திட்டம் இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது எஸ் 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 என் தரிசனம் நிறைவேறணும், திட்டங்கள் நிறைவேறணும், பரலோகத்தின் திட்டம் நிறைவேறணும். அதைத்தான் அவருடைய காயங்களுக்கு மருந்தா என்ன செய்றாரு அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்னுடைய காயங்களுக்கு தருகிற மருந்து, முதல் மருந்து எண்ணெய் என்கிற மருந்து, 2வது திராட்சை ரசம் என்கிற மருந்து, 3வது என்னோட கூட இருக்கிற அந்த தெய்வ பிரசனம் என்கிற மருந்து, 4வதாக ஜெபம் என்கிற ஒரு மருந்து எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். 5வதாக பார்க்கும்போது தரிசனம் நிறைவேறும், வெயிட் பண்ணு என்கிற வார்த்தை தான் எனக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது. 6வதாக பார்க்கும்போது சங்கீதம் 107வது சங்கீதத்தில் 20லேருந்து 22 வரை நான் வாசிக்கிறேன். 20
22. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவருடைய காயங்களை அவர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய அடுத்த மருந்து எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்கிற மருந்தா இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தையில ஆரோக்கியம் இருக்கு, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. இயேசு சொல்லுகிற அதே நேரத்தில் தன்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே சுகம் அடைகிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இயேசுடைய வார்த்தை அந்த கிராமத்துக்குள்ள, அந்த தெருக்குள்ள போய், அந்த வீட்டுக்குள்ள போய் அங்கு சுகவீனமா இருக்கிற மனிதனை தொட்டு அவனை எலும்ப பண்ணு வல்லமையுடையதா இருக்கிறது. அவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் இன்னைக்கு நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நாம் அங்கீகரிப்போம், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தை எனக்கு மருந்தா இருப்பதாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வானமும் நான் பார்க்கிற இந்த பூமியும் எல்லாம் அழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை. அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை அவர் குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படி உற்று கவனிக்கும் போது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை. ஆமென். அப்ப ஒரு வசனத்தை அனுப்பினாலும் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை தர போதுமானவராக இருக்கிறார். அல்லது ஒரு வசனத்தை அனுப்பினாலும் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் எல்லா வியாதிகளையும் அவர் நீக்க அவர் போதுமானவராக இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். 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 ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்க விசுவாசிங்க. எஸ். ஆமென். இப்ப கூட கர்த்தர் என்னோட பேசிட்டு இருக்கிறாரு, இந்த வார்த்தை கூட என்னை நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறது என்று நீங்க விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது, இந்த வார்த்தையை நீங்க பேசுற அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டே இருக்கும்போது தேவன் சுகத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆமென். அவருடைய காயங்களை அவர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய காயங்களை அவர் வசனத்தின் மூலமாய் கட்டுவாராக. ஆமென். அப்போ வசனம் எவ்வளவு பெரிய மருந்தா இருக்கு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் எவ்வளவோ செலவழித்து எத்தனையோ மருத்துவரை பார்த்தாலும் அந்த வியாதியில சுகம் கிடைக்கல. ஆமா, எல்லாம் செலவழிந்து போயிருச்சு. ஆமா, செலவழிக்கிறதுக்கு யாருமே எதுவுமே இல்லை, எந்த டாக்டர்ஸுமே இல்லை, எல்லாரும் கைவிடப்பட்டாங்க. ஆனாலும் இப்போது ஒரு வல்லமை அந்த மகளை தொடுகிறதை நான் பார்க்கிறோம். குஷ்டரோகியை ஒரு வல்லமை தொடுகிறதை நான் பார்க்கிறோம். ஆமே. மரித்து போனவனை ஒரு வல்லமை தொடுகிறதை நான் பார்க்கிறோம். ஆமே. திமிர்வாத காரனை கர்த்தருடைய வசனம் தொடுகிறதை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கண் பார்வை இல்லாதவர்களை கர்த்தருடைய வசனம் தொடுகிறதை பார்க்கிறோம். லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது அந்த உரத்த சத்தம், அந்த வார்த்தை மரித்தவனை அங்கு உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோமே. அப்ப தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சுகப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, அவர் சுகம் தருகிற தேவன், அவர் நம்முடைய பரிகாரியான தேவமாய் இருக்கிறார். ஆமென். 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 கடைசியாக ரோமர் 8 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நம்முடைய காயங்களுக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள், அதாவது இப்ப நாம் சகித்து கொண்டிருக்கிற, அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த காயங்கள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். எத்தனையோ காயங்கள், எத்தனையோ வேதனைகள். இன்னும் எவ்வளோ நாள் தான் பாஸ்டர், இன்னும் எவ்வளோ நாள் தான் அந்த காயத்தோட போராட்டிருப்பேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். விசுவாசிங்க. என்னை எடுத்துக்கொள்ளுவா. அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கும் போது இதுவரை நான் பட்ட, இந்த உலகத்தினால மனிதர்களால் நான் பட்ட வேதனைகள், காயங்கள் எல்லாம் அந்த மகிமையினால் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். நான் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க அவர் பக்கத்தில் போக 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 தெய்வ பிரசன்னத்தில் இன்னும் போக போக பரலோகத்தின் அனுபவத்துக்குள்ள நான் போகும்போது என் சரீரத்தில், என் மனதில், என் சிந்தனையில் இருந்த எல்லா காயங்களையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார்.
ஒரு மகிமையான ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் என்னை நடத்துவாராக. ஆமென். ஆகவே இந்த காலத்தில் இப்போ வருகிற இந்த காயங்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா உபத்திரவங்களுக்கும் சீக்கிரத்தில் ஒரு முடிவுண்டு. அது சீக்கிரத்தில் என் மனநாயக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பட்ட இந்த உபத்திரத்திற்கு பதிலாக எனக்கு மிகுந்த பலனை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அப்போ தான் நினைப்போம், ஓ, இந்த உபத்திரத்துக்கு இவ்வளவு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நான் இன்னும் ஆண்டவருக்காக நான் எழுந்து பிரகாசித்திருப்பேனே, இன்னும் ஆண்டவருக்காக நான் உபத்திரங்களை கஷ்டங்களை நான் சகித்திருப்பேனே, சிலுவையை சுமந்திருப்பேனே, அப்போ நினைப்போம். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்க அவருடைய மகிமையில் பிரவேசிக்கும் போது என் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், என் கண்ணீர்கள், என் கவலைகள், என் நிந்தைகள், என் அவமானங்கள், என் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய மகிமையின் ஒரு புதிய சிருஷ்டிப்புக்குள்ள கர்த்தர் என்னை நடத்துவார். அந்த மகிமை தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும். என் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், என் வேதனைகள் எல்லாம் மாறும், என்னுடைய துக்கங்கள் எல்லாம் மறையும், என் கஷ்டங்கள் எல்லாம் மாறும். எல்லா உபத்திரத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தர் என்று பரலோகத்தில் எனக்காக வைத்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்களால் ஊழியத்தின் நிமித்தம் வந்த பாடுகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வந்த காயங்கள், எல்லா காயங்களுக்கும் என் தேவன் அங்கு பதிலளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஸோ என் தேவன் காயங்களை கட்டுகிறவர், என்னை அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய காயங்களுக்கு தேவன் தருகிற மருந்து, முதல் மருந்து எண்ணெய் என்கிற மருந்து. என் காயங்களுக்கு தேவன் தருகிற ரெண்டாவது மருந்து திராட்சரசம். சரீரத்தில் மாத்திரமல்ல, உள்ளத்தில் இருக்கிற காயங்களை மாற்றக்கூடியது. மூன்றாவதாக என் காயங்களை வேதனையின் நேரத்தில் அவர் என்னோடு கூட இருப்பார். அவருடைய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறது. நாலாவதாக யோபுடைய லைஃப்பில் பார்க்குறோம், அவருடைய காயத்தின் மத்தியிலையும் அவருடைய ஜபமே அவருடைய காயங்களுக்கு வேதனைக்கு மருந்தாகுது நான் பார்க்கிறோம். ஐந்தாவதாக ஏன் இந்த பாடு, ஏன் இந்த காயம், ஏன் இந்த காயங்கும் போது ஒவ்வொரு டைமும் கேள்வி கேட்கும் போதெல்லாம் உன் மேலே ஒரு தரிசனம் இருக்குது, உன் மேலே ஒரு பரலோகத்தின் திட்டம் இருக்குது என்கிற வார்த்தை தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்குது. இன்னும் முன்னாடி போகிறதுக்கு, இன்னும் முன்னாடி ஆண்டவருக்காக நிற்க எனக்கு ஒரு ஊந்து சக்தியாக இருந்தது. ஆறாவதாக பார்க்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி என் காயங்களை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக பார்க்கிறோம், இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா காயங்களுக்கும் அவருடைய மகிமை சீக்கிரமாய் வெளிப்பட்டு என் காயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக்குறதுக்கு என் இயேசு, மாணவரான இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆராதிக்கிற தேவன் என் காயங்களை பார்த்துட்டு பார்க்காம போகிற ஆசாரியரோ லேவியரோ அல்ல. அவர் நல்ல சமாரியராக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். என் காயங்களை கட்டி என் காயங்களை குணப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் காயங்களால் நீங்கள் போராடி கொண்டு, அது வேதனையால் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். இப்போ இந்த வார்த்தைக்கு உங்களை முற்றிலுமாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு மருந்து உங்கள் மேலே கர்த்தர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. அப்பா, எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில் சில காயங்கள் நாங்கள் படுக்கிறோம், எங்கள் வேதனைகள் காயங்கள் உள்ளத்தில் நாங்கள் படுக்கிறோம் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் பார்க்காத காயங்களுக்கும் நீர் மருந்து தருகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அநேக காயங்களை பார்த்து ஜனங்கள் ஒதுங்கலாம், ஆனாலும் நீர் பக்கத்தில் வருகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எண்ணெயினால என் காயங்களை கட்டுகிறவர், திராட்சை ரசத்தினால என் உள்ளான காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் என்னோட கூட இந்த காயத்தின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில் நீர் என்னோட கூட இருந்து உங்களுடைய பிரசனத்தினால என்னை சூழ்ந்து கொள்கிற நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காயத்தின் நேரத்தில் நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுமே எனக்கு ஒரு மருந்தாக இருக்க போதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு தரிசனம் உண்டு என்று எனக்கு அன்றே நீங்கள் சொல்லி அன்றே இந்த காயங்களை தாண்டி வருவதற்கு எங்களுக்கு
கிருபை தருகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேதனையான நேரத்தில் நாங்கள் கூப்பிடும் போது உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை குணமாக்குகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு இருக்கிற எல்லா காயங்களுக்கும் அன்றே நிச்சயம் பரலோகத்தில் அன்றே நீங்க அந்த காயங்களை ஆற்றி என்னை மகிமையிலே என்னை சிறக்க பண்ண போகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இப்படிப்பட்ட இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சரீரத்திலையும் மனதிலையும் இருக்கிற காயங்களை நீர் கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியா நீங்க செய்ய போதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிங்க, துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களுடைய காயங்களை கட்டுவாராக. ஒரு சிறந்த மருந்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். Thank you. Praise the Lord.